අපි මේ වන විටත් විදේශගත හිටපු පාතාල සමාජිකින් අත්අඩංගුවට අරගෙන 28 දිනක් ලංකාවට ගෙනල්ලා තිබෙනවා. நாங்கள் இதுவரையிலே வெளிநாட்டிலே வாழ்ந்த இந்த பாதாள குழுக்களின் தலைவர்கள் உறுப்பினர்கள் 28 பேரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். විවිධ අනවර්ත නාමයන් ගොඩනැගුණු පාතාල නායකයින්. அவர்களுக்கு பல்வேறுபட்ட பெயர்கள் நாமங்கள் உள்ள இந்த பாதாள குழுக்கள். තව ප්‍රමාණයක් ඉතා ඉක්මනින් අපි අත්අඩංගුවට අරගෙන ලංකාවට ගේනවා. அதே போன்றுதான் இன்னும் ஒரு சிலர் இந்த நாட்டுக்குள்ளே வைத்து மிகவும் அதிகமான அளவு இருக்கின்றனர். அவர்களை மிகவும் விரைவாக கைது செய்திருக்கின்றோம். විශාල ප්‍රමාණයක් මෙහි විදේශගත වෙලා. அதிலே அதிகமானோர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். සමහර කණ්ඩායම් මෙහි උනේ බන්ධනාගාර ඇතුළේ. ஒரு சில குழுக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சிறைக்குள்ளே தான் இதன் உருவாக்கி இருக்கிறார்கள். අපි මේ ප්‍රධානි විශේෂ සිර කඳුරකට යොමු කරන්න අපි කටයුතු කරලා තිබෙනවා. ஆகையினால் இந்த திட்டங்களை விசேட சிறைச்சாலை இருக்கின்ற அந்த சிறை கைதிக்கும் நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்திருக்கின்றோம். පොදු සිර කඳුරු වෙනුවට විශේෂ සිර කඳුරක් අපි මේ වෙනුවෙන් හදලා තියෙනවා. அதாவது பொதுவான சிறை கைதியை விட விசேட சிறை கைதி என்ற செயற்திட்டத்தின் மூலமாக இதனை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம். අඩපණ කරන්න ඕන මේ ව්‍යසනේ පරාද කරන්න නම්. ஆகையினால் தான் பாதாள குழுக்களை எவ்வாறாக இருந்தால் நாங்கள் முறியடிக்க வேண்டும். මානව පොලිසියේ මේ ත්‍රිවිධ හමුදාවේ ඔබ සියලු දෙනාම නිලයන් තිබෙන ඒහා බැඳුණු වගකීම් තිබෙන අනපනත් වලින් කාර්යභාරයන් පවරා තිබෙන ඔබ ஆகையினால் இதற்காக போலீசாக இராணுவமாக இருக்கட்டும் உங்களுக்கு இதன் மூலமாக இருக்கப்பட்டுகின்ற கடமைகள் அதே போன்று விசேடமான நிகழ்வுகள் அதன் காரணமாக நீங்கள் මේ විවිධ අනවර්ත නාම වලින් ගොඩනැගිලා තියෙන පාතාලයේ මැඩ පවත්වන්න බැරිද? ஆகையினால் இதன் மூலமாக உங்களுக்கு இந்த பாதாள குழுக்களை இல்லாதொழிக்க முடியாதா? මොකද්ද ඔබගේ යුනිෆෝම් එකේ ඇති වගකීම? ஆகையினால் உங்களுடைய யூனிஃபார்ம் இருக்கின்ற சீருடைக்கு இருக்கின்ற பொறுப்பு என்ன? මම ඔබට ආරාධනා කරා මැඩ පවත්වන්න එන්න. ஆகையினால் உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன் இதனை இல்லாதொழியுங்கள் என்று. මේ මාස 6 ඇතුළත இந்த 6 மாதங்களுக்குள்ளே T56 ගිනියවි 83ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. T56 துப்பாக்கிகள் 83 கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. පිස්තෝල 118ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. பிஸ்டோல் நாங்கள் பார்த்தால் 118 கைப்பற்றப்பட்டிருக்கிறது. රිවෝල්වර් අත්අඩංගුවට 75ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. ரிவால்வர் 75 கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. අත්බෝම්බ අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. கைக்குண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. පාතාලයේ සතු තිබෙන අවි ආයුධ අත්අඩංගුවට ගනිමින් තිබෙනවා. பாதாள குழுக்களின் கைகளிலே இருந்த பல்வேறுபட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ඒ මර්ධනය කළ යුතුයි. මේ කුඩු ව්‍යාපාරය මර්ධනය කරන්න නම්. இது இந்த இடத்திலே நிறுத்தப்படக்கூடாது. ඊළඟ හැම කෙනාටම නීතියේ විධානය ආධිපත්‍ය තහවුරු කළ යුතුයි. ஆகினால் எல்லோருக்கும் சட்டமும் ஒழுங்கும் எல்லோருக்கும் சமனாக இருக்க வேண்டும். அதை நிலைநிறுத்த வேண்டும். මගේ සිට ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරයා දක්වාද என்னிலே தொடங்கி பிரதேச சபை உறுப்பினர் வரை ජනාධිපති ලේකම්ගේ සිට ග්‍රාම නිලධාරියා දක්වාද ஜனாதிபதி செயலாளர் தொடக்கம் கிராம உத்தியோகத்தர் வரை නගරේ සිට ගම දක්වාද ඉන්න සෑම කෙනෙක්ම நகரத்திலிருந்து கிராமத்தில் உள்ள அனைவரும் නීතිය ඉදිරියේ සර්ව සාධාරණයි. சட்டத்தின் முன்னிலே அனைவரும் சமன். අපි රටක් හදන්න ඕන කිසිවෙක් නීතියට උඩින් නොසිටින රටක්. ஆகையினால் தான் ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்குவதாக இருந்தால் සමහර අයට එහෙම நீதிக்கு රටවල් சட்டத்துக்கு முன்னர் மேலால் யாரும் இருக்க முடியாது. සමහර අයට එහෙම රටවල් දරා ගන්න බෑ. ஒரு சிலருக்கு அவ்வாறான நிலைமை இருந்தது. එහෙම රටක ජීවත් වෙලා පුරුද්දක් නැහැ. அவ்வாறான நாட்டுக்கு எங்களுக்கு வாழ்ந்து பழக்கம் இல்லை. සමහර අය හිතනවා තමන් නීතියට වඩා උඩින් ඉන්නවා කියලා. ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் நாங்கள் சட்டத்துக்கு மேலாக இருக்கிறோம் என்று. එමෙ හිතපු යුගයක් තිබුණා. அவ்வாறு இருந்த ஒரு யுகம் ஒன்று இருந்தது. අපි ඒ යුගය අවසන් කරමින් තිබෙනවා. நாங்கள் அந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். තමන්ගේ අතීතයේ බලය කුමක්ද? எங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என்ன? තමන් අතීතයේ මොනතරම් වරදාන වරපසද භුක්ති විඳද? அவர்கள் முன்னைய காலங்களிலே எவ்வாறான விடயங்களை அனுபவித்தார்கள்? තමන්ගේ පවුල් පසිබ මොකක්ද? தங்களுடைய குடும்ப பின்னணி என்ன? ඒ කිසිවක් නීතියට අදාළ නැහැ. எந்த விதமான காரணமும் சட்டத்துக்கு காரணமாக සියලු அமையாது. දෙනා නීතිය ඉදිරියේ සමානයි. சகலரும் அனைவரும் சட்டத்தின் முன் சமம். ඒක වැදගත් මද්ද්‍රව්‍ය මර්ධනය කරන්න. இது மிகவும் முக்கியம். எதற்கென்றால் போதை பொருளை இல்லாதொழிப்பதற்காக. හැබැයි නීතියට උඩින් හිටපු අය වෙත නීතිය ළඟා වෙනකොට කලබල වෙනවා. சட்டத்துக்கு மேலே இருந்தவர்கள் சட்டத்துக்கு அண்மையாக வருகின்றார்கள். ඒගොල්ලන්ට පුරුදු නැහැ නීතියට ගරු කරලා. அவர்களுக்கு சட்டத்தை மதிக்கின்ற பழக்கம் இல்லை. නීතියට උඩින් හිටපු අය ගාවට නීතිය කිට්ටු වෙනකොට වියරුවෙන් කෑ ගහනවා. அவர்கள் சட்டத்துக்கு மேலாக இருந்தவர்கள் சட்டத்துக்கு அண்மையாக வருகின்ற பொழுது அதிகமாக சத்தம் போடுகின்றார்கள். අපිට කලබලයක් නැහැ. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. අපිට කිසියෙක් පිළිබඳ වෛරයක් කෝපයක් නැහැ. எங்களுக்கு யார் மூலம் எந்த விதமான கோபமோ வைரமோ இல்லை. அவர்கள் மீது මේ எந்த தாக்கமும் இல்லை. ජනතාව විසින් අපිට පවරපු වගකීමක් තියෙනවා. இது எங்களுக்கு பொதுமக்கள் மூலமாக எங்களுக்கு வழங்கப்பட்ட
பொறுப்புகள் இருக்கின்றன. ඒ තමයි හැම කෙනාම නීතිය රේඛාවෙන් යටින් ජීවත් වෙන්න පුරුදු සමාජයක් අපි හදන්න ඕන. அதுதான் எல்லோரும் சட்டத்துக்கு கீழாக வாழுகின்ற அதற்காக பழக்கப்படுகின்ற சமூகமாக வாழ வேண்டும் என்பது. இந்த කලබල කරාට ඒ නිසා කලබල කරාට அதற்காக அவர்கள் குழப்பமடைந்தால் කෑ ගැහුවට சத்தம் போட்டால் නීතිය ඉටු කරනකොට 7-8 දිනක් නීතිය ඉටු කරන ආයතන ගාවට ගෙනාවට சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக 7-8 பேரை சட்ட நிறுவனங்களுக்கு முன் கொண்டு வந்தால் ඒ කිසිවකින් නීතිය ක්‍රියාත්මක කිරීමට නීතිය ක්‍රියාත්මක කරන අඩපණ කරන්න බැරි බව ඒගොල්ලෝ තේරුම් ගන්න. ஆகையினால் அவர்களுக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அதற்காக ஒழுங்குகள் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். අපරාධ බස් දාලා සෙනග ගින්නේ. ஏனென்றால் குற்றங்கள் அதிகரித்த சேவையாக இருக்கின்றது. ඒවට නීතිය නමන්නේ නැහැ. அதற்காக சட்டத்தை நாங்கள் மடிக்க முடியாது. නීතිය සමානව ක්‍රියාත්මක කරනවා. சட்டம் சமன் என்பதை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். තව බොහෝ දේ සිදු වේවි. තව බොහෝ දේවල් සිද්ධ වේවි. இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. අපේ අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව நாங்கள் வெற்றிகரம் இல்லா திணைக்களங்கள் කොළඹ අපරාධ කොට්ටාසය எங்களுடைய கொழும்பு சிசிடி FDI ආයතනය FCDI நிறுவனம் නාකොටික් ආයතනය அதே போன்று போதைப்பொருள் சம்பந்தமான நிறுவனம் විශාල විමර්ශන ක්‍රියාවලියක යෙදලා තිබෙනවා. மிகவும் அதிகளமான விசாரணை தொகுதியில் அவர்கள் இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ඔය අත්අඩංගුවට අරගෙන තිබෙනවා. சிலரை கைது செய்திருக்கின்றோம். සමහර අය අත්අඩංගුවට ගැනීම සඳහා පරීක්ෂණ සිදු කරමින් තිබෙනවා. சிலரை கைது செய்வதற்காக அதுக்குரிய பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. සමහර අය නඩු දාලා තිබෙනවා. ஒரு சிலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் ඒ செய்யப்பட்டிருக்கின்றன. නඩු විභාග වෙමින් තිබෙනවා. அந்த வழக்குகள் இப்பொழுது සෑම ආයතනකට අවශ්‍ය වන බලය ඒ බල සීමාව ඇතුළේ පිහිටවනවා. எல்லோருக்கும் இருக்கின்ற அவர்களுக்குள்ள அதிகாரம் அந்த அதிகாரத்துக்குள்ளே அவர்கள் செயல்படக்கூடியதாக இருக்கும். පොලිසිය ඔබට තිබෙන විමර්ශනය කිරීමේ බලය ඒක ඔබ සතුව තිබෙනවා. போலீஸாக இருக்கின்ற நீங்கள் விசாரிக்கின்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. නීතිපති දෙපාර්තමේන්තුව නඩු ගොනු කිරීමේ බලය ඒ නීතිපති දෙපාර්තමේන්තුව සතුව තිබෙනවා. சட்டமாதிபர் திணைக்களமாக இருக்கின்றால் இதனை அவர்கள் கோவை செய்ய வேண்டிய விடயம் அவர்களுக்கு இருக்கின்றது. ගොනු කරන නඩුව සාධාරණ නඩු විභාගයක් සඳහා යොමු කිරීමට අධිකරණයට අයිතිය තිබෙනවා. அதே போன்றுதான் அங்கு கோவை செய்யப்படுகின்ற வழக்குகள் அது நியாயமான முறையில் விசாரிக்கின்ற நீதிமன்றமாக இருக்கின்றன. ඒ සෑම ආයතනයක්ම තමන්ගේ බලය ඒ පරිමාවෙන් ක්‍රියාත්මක කළ යුතුයි, ආරක්ෂා කළ යුතුයි. ஆகையினால் இந்த சகல நிறுவனங்களும் தங்களுடைய அவர்களுடைய எல்லைக்குள்ளே மிகவும் சரியான முறையிலே செயற்பட வேண்டும். அவர்களுடைய அதிகாரத்துக்கு உள்ளே ඔබගේ විමර්ශන වලට කිසි කෙනෙක් මැදිහත් වෙන්නේ නැහැ. உங்களது விசாரணைக்கு யாரும் தலையிட மாட்டார்கள். නීතිපති දෙපාර්තමේන්තුව ක්‍රියාදාමයට කිසිවෙක් මැදිහත් වන්නේ නැහැ. அதே போன்றுதான் சட்டமாதிபர் திணைக்களத்திலே யாரும் தலையிட மாட்டார்கள். අධිකරණ ක්‍රියාදාමයට කිසිවෙක් මැදිහත් වෙන්නේ නැහැ. அதே போன்றுதான் நீதிமன்ற கட்டமைப்பு தொகுதியிலும் හැබැයි யாரும் தலையிட மாட்டார்கள். ආයතන இந்த நிறுவனங்கள் තමන්ට පැවරී තියෙන වගකීම இந்த உங்கள் நிறுவனங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள නිසි පරිදි ඉටු කරාවි කියන විශ්වාසයක් අපිට තිබෙනවා. அதிகாரங்களை சரியான முறையில் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். මා විශේෂයෙන්ම අපි ත්‍රිවිධ හමුදාවේ පොලිස් නිලධාරි මහතුරුන්ට කියන්නේ நான் விசேடமாக எங்களுடைய பாதுகாப்புத்துறை போலீசாருக்கு கூறுகின்றேன். ඔබට ඔබේ කොන්ද කෙලින් තියාගෙන වැඩ කරන්න පුළුවන් පරිසරයක් අපි හදලා තිබෙනවා. நீங்கள் முதுகெலும்பை நேராக வைத்து சேவை செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ඔබ යටත් වෙන්නේ ඔබට තිබෙන නීති රාමුවට විතරයි. நீங்கள் உங்களுக்கு மேல் இருக்கின்ற சட்டத்துக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிய வேண்டும். අපි හැමදෙනාම දන්නවා අපි කෙනෙකුට පැවරී තිබෙන කාර්යභාරයන්. எங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் எங்களுக்கு என்ன விதமான விடயங்கள் இருக்கின்றன என்று මා எல்லோருக்கும் දන්නවා தெரியும். ජනාධිපතිවර ලෙස මට පැවරී තිබෙන වගකීම සහ මට සෙල්ලම් කරන්න තියෙන කොටුවේ ප්‍රමාණය මා දන්නවා. நான் ஜனாதிபதி என்ற வகையிலே எனக்குள்ள அதிகாரங்கள் நான் எந்த விதமான சதுரங்கத்துக்குள் விளையாட வேண்டும் என்று எனக்கு தெரியும். මා මගේ සීමාවන් ඉක්මවා යන්නේ නැහැ. ඔබට අනපනත් වලින් ඔබට ඔබගේ බලය ක්‍රියාත්මක කිරීම සඳහා අවශ්‍ය සීමාවන් හඳුන්වා දී තිබෙනවා. அதே போன்றுதான் உங்களுக்கும் உங்களது அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லை ஒன்று ඔබේ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. සීමාවේ වැඩ කරන්න. அந்த எல்லைக்குள் நீங்கள் வேலை செய்யுங்கள். ඔබට සමහර කාර්යයන් සඳහා සීමාව පටුයි නම් இதற்காக சில வேளைகளே இந்த எல்லைகள் உங்களுக்கு குறுகியதாக இருக்கலாம். අපි නීති හරහාම සීමාව වැඩි කරලා දෙන්නම්. நாங்கள் சட்டத்தின் மூலமாக அந்த எல்லைகளை நாங்கள் அதிகரிக்கின்றோம். දැන් අපි පනත සාකච්ඡා කරමින් යනවා. இப்பொழுது நாங்கள் சட்டம் ஒன்றை பற்றி கலந்தாய்வுகின்றோம். සන්නද්ධ අපරාධ කල්ලි මැඩ පැවැත්වීම සඳහා විශේෂ නීති සංග්‍රහයක් පාර්ලිමේන්තු සම්මත කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. அதாவது போராட்டங்கள் மூலமாக இருக்கின்றவர்களுக்காக விசேடமான சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற கலந்துரையாடல் ஈடுபட்டிருக்கின்றோம். ඔබට නීතිය මදි නම් අපි නීතිය ශක්තිමත් කරලා දෙන්නම්. உங்களுக்கு சட்டம் போதாதென்றால் நாங்கள் சட்டத்தை மிகவும் உங்களுக்கு பலம் வாய்ந்து ஆக்கி தருகின்றோம். අත්අඩංගුවට ගන්න මද්ද්‍රව්‍ය පිළිබඳ විශාල විවාදයක් තිබෙනවා.
கைப்பற்றப்படுகின்ற இந்த போதைப் பொருள் தொடர்பாக அதிகமான விவாதங்கள் இருக்கின்றன. ඒවායේ මාකට් එකට එනවද? இது தொடர்பாக தெரியுமா? කෝ ඇල්ලුවා අල්ලපුවා පිච්චුවද? எடுத்தவையெல்லாம் නමුත් ඒ සියල්ල තියෙන මේ තිබෙන නීති රාමුව ඇතුලේ. எடுத்ததெல்லாம் நெருப்பு கொடுத்தீங்களா? இந்த விதமான சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. අපි පාර්ලිමේන්තුවේ නීතිය සම්මත කරන්න සාකච්ඡා කරමින් තියෙන අවසන් අධීරයේ තිබෙන්නේ කොහොමද අත්අඩංගුවට ගන්න මත්ද්‍රව්‍ය ඉතා කෙටි කාලයක් ඇතුළත විනාශ කිරීම සඳහා අවශ්‍ය වෙන නීති සම්පාදනය කරලා දෙන්නම්. நாங்கள் பாராளுமன்றத்திலே இதற்கான ஒரு சட்டத்துக்காக நாங்கள் கலந்துரையாடி இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். எவ்வாறு என்றால் நாங்கள் கைப்பற்றப்படுகின்ற ஒரு போதைப் பொருள் எவ்வாறு மிக விரைவாக அழித்தொழுக்கப்பட வேண்டும் என்று தொடர்பாக සමහර බල සීමාවන් තිබුණා කාටවත් ඒක ඇතුළට යන්න බැරි. ஒரு சில அதிகார எல்லைகள் இருந்தன, யாருக்கும் அதன் உள்ளே செல்ல முடியாது. එයාපෝට් එකට යනකොට පරීක්ෂා කරන්න බැරි නිලධාරීන් හිටියා. ஏர்போர்ட்டாக இருந்தால் அதற்குள்ளே சென்று பரிசீலனை செய்ய முடியாத உத்தியோகத்தர் இருந்தார்கள். අද එහෙමනේ. இருந்தால் හැම කෙනාම ගුවන් තොටුපළෙන් ලබා දෙන හැඳුනුම්පත පාවිච්චි කළ යුතු එයාපෝට් එක ඇතුලේ. அதாவது அந்த விமான நிலையத்தில் வேலை செய்வராக இருந்தால் அவர்கள் அனைவரும் அதற்குரிய அடையாள அட்டையுடன் கடமையில் செயற்பட வேண்டும். වරායි භූමියට වරායි කස්ටම් එකට ඇතුළත් වෙන්න බැරි තත්ත්වයන් තිබුණා. நாங்கள் துறைமுகத்தை எடுத்தால் அங்கு கஸ்டம்ஸுக்கு உள்ளே போக முடியாத நிலைமை காணப்பட்டது. තොරතුරක් තිබෙනවා නම් විමර්ශන නිලධාරීන්ට ඇතුළත් වීම බලය අපි ලබා දෙන්නම්. தகவல் ஒன்று இருந்தால் அந்த விசாரணை உத்தியோகத்தர்களுக்கு உள்ளே செல்லுகின்ற அதிகாரத்தை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். තිබෙන නීති ප්‍රමාණවත් නැත්නම් අපි නීති ශක්තිමත් කරලා දෙන්නම්. ஆகவே இவ்வாறு நாங்கள் சட்டங்கள் பல்வேறுபட்ட சட்டங்களை நாங்கள் මේ කාර්යය பலம் வாய்ந்ததாக்கி இருக்கின்றோம். මේ කාර්යය අපි කළ යුතුයි. இந்த நிலைமை தான் இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. මේදී මා දන්න මේ රැස් වෙලා ඉන්න ඔබට විශාල කාර්යභාරයක් තිබෙනවා. அதே போன்றுதான் இந்த இடத்திலே சேர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. ඔබ දන්නවා ගමේ කෙනා. உங்களுக்கு தெரியும் ஊருள்ளவரை, විකුණන කෙනා දන්නවා. விற்பவரை உங்களுக்கு தெரியும், ඇබ්බැහි වුණ කෙනා දන්නවා. அதை பாவிப்பவரை உங்களுக்கு தெரியும். හැබැයි ඔබ බයයි. ஆனால் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ඔබ තොරතුරු දෙන්නේ නැහැ. அந்த தகவலை நீங்கள் தாரல்ல. ඔබට සැකයක් තිබෙනවා ඔබ ලබා දුන්නාට පස්සේ තොරතුරු ඔබ ගැන කුඩු ව්‍යාපාරිකයට යාවිද කියලා. அதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த தகவலை நீங்கள் வழங்கினால் உங்களை பற்றி அந்த குடு வியாபாரம் செய்கிறவர் உங்களை தாக்குவார் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ඒ தත්ත්වය අපි වෙනස් කරන්න. இந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டும். මේට පොදු මහජනයාගේ සහාය අවශ්‍යයි. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். කුඩු විකුණන කෙනා තවදුරටත් ගමේ හැංගුණු කෙනෙක් නෙවෙයි, ගමේ දන්නවයා. அதாவது குடு விற்பவர் என்பவர் அந்த கிராமத்திலே ஒழிப்பவர் அல்ல, அங்கே வெளியே தெரிகின்ற நபராக இருக்கின்றார். ඇබ්බැහි වුණ කෙනා දන්නවා. அவர்களை பற்றி நன்றாக தெரியும் உங்களுக்கு, හැබැයි බයයි. ஆனால் காட்டி கொடுப்பதல்ல. සමාජත් පවතින පාතාලයට බය, කුඩු ව්‍යාපාරිකයට බය. ஏனென்றால் இந்த சமூகம் இந்த குடு வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு பயம், அவர்கள் பாதாள குழுக்களுக்கு பயம். එහෙම සමාජයකට අපි මොකටද, පොලිසිය මොකටද, ත්‍රිවිධ හමුදාව මොකටද? இந்த இவ்வாறான சமூகத்திற்கு எங்களுக்கு போலீஸ் எதற்கு, இராணுவம் எதற்கு? ඒ නිසා ජනතාව ඉස්සරහට එන්න. ஆகையினால் தான் பொதுமக்களாகி நீங்கள் இது தொடர்பாக මේ இருக்கணும். පරාද කරමු. இந்த விடயத்தை நாங்கள் அதிலிருந்து மீள வேண்டும். අද ඉතාම සාර්ථක ප්‍රතිඵල ලැබෙමින් තිබෙනවා. இதன் மூலமாக எங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான விடைகள் கிடைத்திருக்கின்றன. මේ ව්‍යසනය වර්ධනය වෙලා මේ තරම් ප්‍රමාණයකට එන්න දිගු කාලයක් ගියා. இந்த எங்களுக்கு இழப்பானது வளர்ச்சி அடைந்து செல்வதற்கு எங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு மிக දිගු நீண்ட காலம் ஏற்பட்டது. දිගු කාලයක ප්‍රතිඵලයක් කෙටි කාලයකින් අවසන් කරන්න බැරි බව අපි දන්නවා. நீண்ட காலத்தின் விடையை எங்களுக்கு குறுகிய காலத்தில் தீர்க்க முடியாது. ඒත් අත්තරින් නැතුව ஆனால் கைவிடாமல், නොපසුබස්න උත්සාහයෙන් அதாவது நாங்கள் எடுத்த அந்த முயற்சியை කිසිදු ව්‍යසනයක් හෝ වෙන අර්බුදයක් මැද්දේ මේ පිළිබඳ අවධානය අත් නොහැර எந்த விதமான உள்தாக்கங்களோ அல்லது வேறு விடயங்கள் வந்தாலும் එක நாங்கள் දිගට கைவிடாமல் එක දිගට අපි වැඩ කරොත් தொடர்ச்சியாக நாங்கள் வேலை செய்வோம். අපිට මේ පරාජයට පත් කළ හැකි. ஆகவே நாங்கள் இதனை எங்களுக்கு தோற்கடிக்க முடியும். ඒ වෙනුවෙන් සියලු දෙනාට ආරාධනා කරමින් அதற்காக உங்கள் அனைவரையும் அழைத்து මා නතර වෙනවා. බොහොම ස්තුතියි සියලු දෙනාටම. නன்றி. விடைபெறுகின்றேன். நன்றி. අලුත් තොරතුරු Breaking News Alert.